வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கெத்தாக தொடங்கி சொத்தையாக மாறிய சிஎஸ்கே வீரர் நம்பி ஏமாந்த சிஎஸ்கே அடுத்த போட்டியில் வாய்ப்பு கிடைக்குமா? அதாவது ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே அணியில் நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திராவை ஏலத்தில் எடுத்தது. நடந்து முடிந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 500 ரன்கள் குவித்த ரச்சின் ரவீந்திரா அந்த தொடரில் 3 சதங்களை அடித்திருந்தார். சுழற்பந்து வீச்சும் தெரிந்த ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய சொத்தாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஐபிஎல் ஏலத்தில் பெரிய அளவு போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சிஎஸ்கே அணி அவரை 1,80,00,000 ரூபாய்க்கு எல்லாம் எடுத்தது. மேலும் சிஎஸ்கே அணிகள் தொடக்க வீரர் கான்வே காயம் காரணமாக இந்த தொடரில் விளையாடாத நிலையில் ரச்சின் ரவீந்திரா அவருடைய இடத்தை நிரப்புவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு தகுந்தாற் போல ரச்சின் ரவீந்திரா அபாரமாக ஐபிஎல் தொடரை தொடங்கினார். முதல் போட்டியில் ஆர்சிபி அணிக்காக 37 ரன்கள் விளாசிய ரச்சின் ரவீந்திரா குஜராத் அணிக்கு எதிராக 46 ரன்களையும் விளாசினார். இதனால் சிஎஸ்கே அணி ஒரு நல்ல தொடக்க வீரரை கண்டுபிடித்து விட்டது என்று ரசிகர்கள் நம்பியிருந்தார்கள். முதல் 2 போட்டிகள் மொத்தம் 35 பந்துகளை எதிர்கொண்டு 83 ரன்களை எடுத்து உள்ளார். இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 237 என்ற அளவில் இருந்தது. ஆனால் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, ரச்சின் ரவீந்திராவின் பேட்டிங் ஃபார்மானது தற்போது கடுமையாக பாதித்து இருக்கு. அடுத்த 5 போட்டிகளில் ரச்சின் ரவீந்திரா ஒரு முறைதான் 20 ரன்கள் தொட்டி இருக்கிறார். கடைசியாக அவர் விளையாடிய 5 போட்டிகள் மொத்தமே 46 பந்துகளை பிடித்து 50 ரன்கள் மட்டுமே சேர்த்து இருக்கிறார். தற்போது லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒரு டக் அவுட்டும் அடங்கும். இதில் அவருடைய சராசரி வெறும் 10 என்ற அளவில் தான் இருக்கிறது. ஸ்ட்ரைக் ரேட் 108 என்ற அளவில் தான் இருக்கிறது. சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்க்கும். ஆனால் தற்போது ரவீந்திரா தொடர்ந்து 5 போட்டிகளாக ஏமாற்றி வருவதால் சிஎஸ்கே அணியில் தொடக்க வீரர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை சிஎஸ்கே அணி விரைவில் சரி செய்தால் மட்டும்தான் சாம்பியன் பட்டத்தை வெல்லுவதற்கான தகுதி இருக்கும். இதனால் ரச்சின் ரவீந்திரா தன்னுடைய ஃபார்மை மீட்பாரா, இல்லை என்றால் சிஎஸ்கே மாற்று வீரரை தேடுமா என்பது தற்போது கேள்விக்குறியாகவும் உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.